Hello friends, welcome to Practice Programming. இன்னைக்கு பைத்தான் சீரீஸ்ல செஷன் 22ல நம்ம பார்க்க போறது ஃபைல் ஹேண்ட்லிங். இந்த ஃபைல் ஹேண்ட்லிங்கை நம்ம வித் டெமான்ஸ்ட்ரேஷனோட பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபைல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல் இஸ் அ ஆப்ஜெக்ட் which is used to store information. அது எந்த மாதிரி இன்ஃபர்மேஷனா வேணாலும் இருக்கலாம். நீங்க ஒரு இமேஜை ஸ்டோர் பண்ணலாம், உங்க டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதாவது ஒரு கிளைண்ட் ஃபைல்ல கிளைண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலாம். ஒரு கஸ்டமர் ஃபைல்ல கஸ்டமர் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலாம். ஈவன் உங்க ப்ரோக்ராமையே நீங்க ஒரு ஃபைல்ல தான் எழுதுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைத்தான் கூட நீங்க நோட் பேட்ல எழுதுறீங்க வித் .py எக்ஸ்டென்ஷனோட. அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு நீங்க ஃபைல் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபைல்ல நம்ம என்ன மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைலை நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த ஃபைல்ல ரைட் பண்ணுவோம். ரைட் பண்ண டேட்டாவை நம்ம ரீட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு இன்சர்ட் சம் லைன்ஸ் ஆர் அப்டேட் சம் டேட்டா அதை பண்ணுவோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு ஃபைல்ல நம்ம டெலீட், ரீநேம் இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோம். இதெல்லாம் எப்படி பண்ண போறோம்ன்றது தான் நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறோம். இந்த ஃபைல் ஹேண்ட்லிங்கை சினாரியோ பேஸ்டா பார்த்தோம்னா நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்ன்றதுனால இந்த மாதிரி ஒவ்வொரு சினாரியோ எடுத்துட்டு அதுக்கு எப்படி நம்ம கோட் பண்ண போறோம்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்னோட கேஸ்ல ரைட் அ ப்ரோக்ராம் டு ரீட் டேட்டா லைன் பை லைன் ஃப்ரம் அ ஃபைல். என்னோட ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைல் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, இந்த ஃபைல்ல டேட்டாவும் இருக்கு, அதை நான் லைன் பை லைன் ரீட் பண்ணணும். இதான் என்னோட ரெக்குவயர்மெண்ட். இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட ஃபைல் இதுதான். அதாவது கிளைண்ட் கோட், கிளைண்ட் நேம், லொகேஷன், டொமைன், ரோல், டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்பெசிபிக் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில், இந்த மாதிரி டேட்டாலாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். எவ்ரி ஃபீல்ட் இஸ் டீலிமிட்டட் பை கோலன். ஓகே, ஸோ பேசிக்கா இதுதான் என்னோட ஃபைல். இந்த ஃபைல்ல இருந்து ஐ வாண்ட் டு ரீட் டேட்டா. ஃபர்ஸ்ட் என்னோட ஃபைலை நான் ஓபன் பண்ணணும். F1ன்றது வேரியபிள் நேம் which is used to refer file. இங்க என்னோட ஃபைல் நேம் ஃபைல் ஹேண்ட்லிங் மாஸ்டர் .txt, இதுதான் என்னோட ஃபைல் நேம். இந்த ஃபைல் நேமை நான் ரீட் மோட்ல ஓபன் பண்ணணும், ஏன்னா நான் ரீட் ஆப்ரேஷன் தான் பெர்ஃபார்ம் பண்ண போறேன். இப்போ ரீட் மோட்ல ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபார் லைன் இன் F1 அப்படின்னு கோட் எழுதியிருக்கேன். அதாவது F1ல இருந்து நான் ஒவ்வொரு லைனா ரீட் பண்ண போறேன். ரீட் பண்ணிட்டு ஐ எம் கோயிங் டு பிரிண்ட் லைன். So in the for statement, it's going to read data from F1 and it will print the data. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைல்ல உள்ள லைன்ஸ்லாம் டிஸ்பிளே ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், இந்த மாதிரி என்னோடதுல 4 ரெக்கார்ட்ஸ் வித் 1 ஹெட்டிங் லைன். இதான் என்னோட ஹெடர் லைன். இந்த லைனோட 4 ரெக்கார்ட்ஸ் இருந்தது. அந்த 4 லைன்ஸும் இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு எனக்கு. நம்மளோட நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் அ ப்ரோக்ராம் டு ரீட் ஆல் கேரக்டர் ஃப்ரம் அ ஃபைல். அதாவது என்னோட ஃபைல்ல இருந்து நான் எல்லா கேரக்டரையும் நான் ரீட் பண்ணணும். இதுக்கு ரீட் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. இதை தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்த கோட். இப்போ நான் புதுசா எழுதியிருக்கிறது ஒரே ஒரு லைன் தான், print f1.read. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் f1.read கொடுத்துருக்கேன், பட் ஆனா எனக்கு எதுவுமே இங்க பிரிண்ட் ஆகல. ஏன் எனக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகல? இந்த ஃபைலை நம்ம ரீட் மோட்ல ஓபன் பண்ணிட்டு நம்ம ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது பெர்ஃபார்ம் பண்ணிட்டு லாஸ்டா உங்களோட ஃபைல் ஹேண்டில் எண்ட் ஆஃப் த ஃபைல்ல இருக்கும். எண்ட் ஆஃப் த ஃபைலுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த லைன்ஸும் இல்லை ரீட் பண்றதுக்கு. அதனால இது எதையுமே உங்களுக்கு பிரிண்ட் பண்ணல. உங்களோட பாயிண்டரை இஃப் யூ வாண்ட் டு ரீஇனிஷியலைஸ் டு த ஃபர்ஸ்ட் பொசிஷன், ஃபார் தட் you have to give f1.seek of 0. 0ன்றது offset. ஸோ இங்க 0ன்னு கொடுக்கறதுனால இது உங்களோட பாயிண்டரை ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல பாயிண்ட் அவுட் பண்ற மாதிரி வைக்கும். அதனால உங்களால ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்க லைன்ஸை ரீட் பண்ண முடியும். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இதை எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆனதெல்லாம் என்னோட ஃபர்ஸ்ட் பிரிண்ட்டுக்குள்ளது. அதுக்கப்புறம் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கிறது இந்த பிரிண்ட்டுக்குள்ள லைன்ஸ். இப்போ நம்ம கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த 2 லைனையும் கமெண்ட் பண்ணிடுவோம். பண்ணிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பிரிண்டோட அவுட்புட் கிடைச்சிருக்கு. f1.seek அப்படின்னு சொல்லும் போது உங்களோட பாயிண்டரை ரீஇனிஷியலைஸ் பண்ணிருக்கீங்க ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு.
அதுல இருந்து உங்களோட எல்லா லைன்ஸையும் ரீட் பண்ணி இது இங்கே டிஸ்ப்ளே பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் சினாரியோ கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, write a program to read data from F1 and extract first two column field separated by colon and write those field into another file F2. அதாவது என்னோட ஃபைல் கண்டென்ட் இதுதான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் காமிச்சேன். இப்போ என்னோட ஃபைல் கண்டென்ட்ல நான் ஃபர்ஸ்ட் டூ ஃபீல்ட், அதாவது கிளையண்ட் கோட் அண்ட் கிளையண்ட் நேம், இது ரெண்டும் மட்டும் எடுத்து நான் இன்னொரு ஒரு ஃபைல போய் நான் ரைட் பண்ணணும். ஸோ இந்த ஃபைலை ரீட் பண்ணணும். ரீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டூ ஃபீல்டை மட்டும் எடுத்து அதை நான் அடுத்த இன்னொரு ஃபைல போய் நான் ரைட் பண்ணணும். இதான் என்னோட ரெக்குவயர்மெண்ட். இப்போ நம்ம ஒரு ஃபைலை ரைட் மோட்ல ஓபன் பண்ணணும், ஒரு ஃபைலை ரீட் மோட்ல ஓபன் பண்ணணும். ரீட் மோட்ல ஆல்ரெடி ஃபைல் கண்டென்ட் இருக்கு, அதுல இருந்து நம்ம ரீட் பண்ணி டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ரைட் மோட்ல ஓபன் பண்ண ஃபைல்ல போய் நம்ம எழுத போறோம். அதனால அப்படின்ற ஃபைலை நான் ரைட் மோட்ல ஓபன் பண்ணியிருக்கேன். அதோட நேம் கிளையண்ட். ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆயிருக்க ஃபைலை நான் வந்து ரீட் மோட்ல ஓபன் பண்ணியிருக்கேன். அந்த ஃபைல் நேம் எஃப் ஹேண்ட்லிங் மாஸ்டர். நான் என்ன பண்ணணும், இந்த ரீட் மோட்ல ஓபன் பண்ண ஃபைல்ல இருந்து நான் டேட்டாவை ரீட் பண்ணணும். ஒவ்வொரு லைனா ரீட் பண்ணிட்டு அதுல இருந்து நான் டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இப்ப நான் f1.read line அப்படின்னு கொடுத்துருக்கேன். கொடுக்கும்போது இது ஒரு லைனை ரீட் பண்ணும். ஃபர்ஸ்ட் லைனை நம்ம ரீட் பண்ணிட்டோம். இப்ப அது டேட்டால ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. இப்படி நம்ம ரீட் பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம வந்து லாஸ்ட் ரீச் பண்ணிட்டோம்னா இந்த இது வந்து நமக்கு எண்ட் ஆயிடணும். அதுக்கப்புறம் ஃபர்தரா நம்ம வந்து ரீட் பண்ணக்கூடாது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு லைனை ரீட் பண்ணிட்டோம், அது வந்து எண்ட் ஆஃப் லைனா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் அடுத்த லைனை ரீட் பண்ணி டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஒரு வைல் லூப்குள்ள இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வைல்ல நம்ம ரீட் பண்ற லைன் எண்ட் ஆஃப் லைனா, அதாவது எந்த கேரக்டரும் ரீட் பண்றதுக்கு இல்லாத வரையும் நம்ம ரீட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லைனை ரீட் பண்ணியிருக்கோம், f1.read லைன். நெக்ஸ்ட் டேட்டா நாட் ஈக்குவல் டு எம்டியான்னு செக் பண்றோம். அதாவது எண்ட் ஆஃப் த லைன் ரீச் பண்ணிட்டோமான்னு செக் பண்றோம். அப்படி இல்லைன்னா பிரிண்ட் லைன் டேட்டா, நம்மளோட ஃபர்ஸ்ட் லைனை ரீட் பண்ணியிருப்போம், அந்த ஃபர்ஸ்ட் லைனை நம்ம இங்க பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் பிரிண்டிங் பர்பஸ். நெக்ஸ்ட் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த ஸ்பிளிட் ஆப்ரேஷன், டேட்டா டாட் ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லிட்டு எதை யூஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்றோம், கோலன் யூஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்றோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஃபைல், இதுல நம்ம கோலனை யூஸ் பண்ணி நம்ம ஸ்பிளிட் பண்றோம். இப்போ ஃபீல்ட் ஆஃப் ஜீரோல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபீல்டு இருக்கும், அதாவது கிளையண்ட் கோட் அப்படின்னு சொல்லி இருக்கும். நெக்ஸ்ட் ஃபீல்ட் ஆஃப் ஒன்ல கிளையண்ட் நேம் இருக்கும். ஃபீல்ட் ஆஃப் ஒன்ல நமக்கு கிளையண்ட் நேம் இருக்கும். இப்போ இது ரெண்டையும் ஒரு லைனா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதாவது எல் இஸ் ஈக்குவல் டு ஃபீல்டு 0 பிளஸ் அதோட டபுள் கோலன் போட்டு கன்கார்டினேட் பண்ணிட்டு ஃபீல்டு 1 அப்படின்னு சொல்லி கன்கார்டினேட் பண்ணி ஒரு நியூ லைனை கொடுத்துட்டோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைல்ல இருந்து டேட்டாவை ரீட் பண்ணிட்டோம். ரீட் பண்ணி அதை ஸ்பிளிட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி அதை பிரிச்சுட்டு நம்ம ஃபீல்டு 1 அண்ட் ஃபீல்டு 2 இது ரெண்டும் என்னன்றதை பார்த்துட்டு அதை ஒரு லைனா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த லைனை போய் நம்ம ரைட் பண்ண போறோம். f2.write அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம கொடுக்க வேண்டிய பாராமீட்டர் இந்த எல், அதாவது நம்ம நியூவா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண லைன். இப்போ இதை கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அகைன் பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இது ஜஸ்ட் ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ். அதுக்கப்புறம் டேட்டா இஸ் ஈக்குவல் டு f1.read லைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நெக்ஸ்ட் லைனை நம்ம ரீட் பண்றோம். இப்போ ரீட் லைன் அப்படின்னும் போது இது ஒரு ஒரு லைனா ரீட் பண்ண போகுது. ஃபர்ஸ்ட் ஒரு லைனை ரீட் பண்ணியிருக்கோம், அது வந்து எம்டியான்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் அதை ஸ்பிளிட் பண்றோம், அதை நியூ ஃபைல்ல ரைட் பண்றோம். தென் அகைன் ரீட் லைன், மறுபடி லைனை ரீட் பண்றோம். இப்படியே இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிற வரையும் நம்ம ஒவ்வொரு டேட்டாவா நம்ம ரீட் பண்ணி அதுல ரைட் பண்ணிக்கிட்டே வரோம். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் இங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு. ஆஃப்டர் ஃபீல்டு செப்பரேஷன் எல்லாமே ஃபீல்டு செப்பரேட் ஆகி வந்திருக்கு. இப்போ இது என்னோட ஃபைல்ல போய் அது எழுதியிருக்கா அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த client.txt கண்டென்ட்ல பாத்தீங்கன்னா கிளையண்ட் கோட், கிளையண்ட் நேம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபீல்டு இது எல்லாமே இங்க வந்து எழுதியிருக்கு. எல்லா ரெக்கார்டுக்குமே எழுதியிருக்கு. நெக்ஸ்ட் சினாரியோ பார்ப்போம். ரைட் அ ப்ரோக்ராம் டு append 2 lines with the existing file. எனக்கு ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் ஃபைலோட நான் 2 லைன் மட்டும் நான் ஆட் பண்ணணும். இதுக்கு எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். நம்ம ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ல கிளையண்ட் ஃபைல்ல கிளையண்ட் கோட் அண்ட் கிளையண்ட் நேம் இந்த 2 ஃபீல்டையும் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம்.
இப்போ இதோட in addition to that we are going to add one line. இப்போ F2 is equal to open, என்னோட ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன், append மோட்ல ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணிட்டு print further client details கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் மெசேஜ் பாஸ் பண்றேன். client number ஏதோ ஒரு நம்பரை இன்புட்டா கொடுக்குறோம். client name ஒரு நேமை இன்புட்டா வாங்குறோம். அடுத்து ஒரு லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். client number டபுள் கோலன் client name ஒரு நியூ லைனோட ஒரு லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். பண்ணிட்டு அதை f2.write அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல்ல போய் நம்ம ரைட் பண்றோம். இப்போ இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ client number client name ஒரு நம்பர் ஒரு நேம் கொடுத்துருக்கேன். இதுவே நான் 2 லைன் ஆட் பண்ணணும்னா உங்களோட while loopல கொடுக்கலாம், இல்லை இதே ஸ்டேட்மெண்ட்டை திருப்பி ரிப்பீட் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி எந்த மாதிரி வேணாலும் நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு தெரியும். ஃபார் லூப்ல கொடுக்கலாம். ஏதாவது ஒரு லூப்பிங் கொடுத்துட்டு எத்தனை லைன் வேணுமோ அத்தனை லைனுக்கு டேட்டா வாங்கிட்டு நீங்க அதை ரைட் பண்ணலாம். இப்போ இந்த கிளைண்ட் ஃபைல்ல போய் பார்த்தீங்கன்னா என்னோட டேட்டா லாஸ்டா நான் கொடுத்த டேட்டா ஆட் ஆயிருக்கு. ஸோ என்னோட அப்பன் மோட்ல ஓப்பன் பண்ணிட்டு நீங்க அதுல உங்களோட இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணிக்கலாம். நீங்க அப்பன் மோட்ல ஓப்பன் பண்ணும்போது உங்களோட ஃபைல் பாயிண்டர் எப்பவுமே லாஸ்ட் பொசிஷன்ல தான் இருக்கும். அதுவே நீங்க ரீடோ ரைட் மோட்லயோ ஓப்பன் பண்ணும்போது உங்க ஃபைல் பாயிண்டர் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கும். சப்போஸ் அதை உங்களுக்கு தேவையான பொசிஷனுக்கு நீங்க கொண்டு வரணும்னா சீக் யூஸ் பண்ணி ஒரு ஆஃப்செட் வேல்யூ கொடுத்து அதுக்கப்புறம் தான் நீங்க ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு கொண்டு வர முடியும். இப்போ நெக்ஸ்ட் சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரைட் அ ப்ரோக்ராம் டு அப்டேட் ஸ்பெசிபிக் லைன். ஒரு லைனை மட்டும் நீங்க அப்டேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃபைல் ஹேண்ட்லிங் மாஸ்டர்ல எனக்கு 4 லைன்ஸ் இருக்கு. அதாவது தேர்ட் ரெக்கார்ட் மட்டும் நான் என்ன பண்ணணும்னா எடிட் பண்ண போறேன், சேஞ்ச் பண்ண போறேன். அதுக்காக இந்த கோட். இப்போ அதுக்கு என்னோட ஃபைலை நான் வந்து ரீட் மோட்ல ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். அதுல இருந்து லைனை ரீட் பண்றேன். ரீட் லைன் அப்படின்னு கொடுக்கும்போது ஒரு லைன் ரீட் பண்ணும். இங்க வந்து ரீட் லைன்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது எல்லா லைனையும் அது ரீட் பண்ணிட்டு அதை வந்து உங்களோட லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதாவது லைன் ஆஃப் 0ல ஃபர்ஸ்ட் லைன், லைன் ஆஃப் 1ல செகண்ட் லைன், லைன் ஆஃப் 2ல தேர்ட் லைன், அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம்ல நம்ம ரீட் லைன் கொடுத்துருந்தோம். அதனால ஒவ்வொரு லைனா அதை ரீட் பண்ணுச்சு. ஆனா இங்க வந்து நான் ரீட் லைன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால எல்லா லைனையும் அதை ரீட் பண்ணி அதை ஒரு லிஸ்டா ஃபார்ம் பண்ணி ஹோல்டு பண்ணும். பிரிண்ட் லைன் ஆஃப் 2 அப்படின்னு கொடுக்கும்போது என்னோட தேர்ட் லைன் பிரிண்ட் ஆகும். நியூ லைன் இஸ் ஈக்குவல் டு நியூ லைனோட கண்டென்ட்டை நான் இன்புட்டா வாங்குறேன். வாங்கிட்டு லைன் ஆஃப் 2ல நியூ லைனை நான் அசைன் பண்ணிடுறேன். அசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ரைட் ஃபைல் கொடுக்கும்போது என்னோட கண்டென்ட் போய் அந்த ஃபைல்ல ரைட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் ரீட் மோட்ல ஓபன் பண்ணியிருக்கோம், எல்லா லைன்ஸையும் ரீட் பண்றோம், செகண்ட் லைனை மட்டும் எடிட் பண்றோம். எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைலை வந்து ரைட் மோட்ல ஓபன் பண்ணி நம்ம ரைட் பண்றோம் எல்லா லைன்ஸையும். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். லைன் நம்பர் 3யோட கண்டென்ட் என்ன அப்படின்னு கேக்குது. இதுதான் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு கண்டென்ட். இப்போ இதை நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இதுல ஜாவா அண்ட் வெப் அப்ளிகேஷனை டெலீட் பண்ணிடுவோம். அதுதான் என்னோட நியூ லைன் கண்டென்ட்டா இருக்கணும். இப்போ ஃபைல் ஹேண்ட்லிங் மாஸ்டர்ல போய் செக் பண்ணுங்க. செக் பண்ணும்போது என்னோட தேர்ட் லைன்ல அந்த சியை நான் டெலீட் பண்ணிட்டேன். தென் அதுக்கு பின்னாடி இருந்த வெப் அப்ளிகேஷன் ஜாவாவை நான் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ ஓல்டு கண்டென்ட்டை இப்போ நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டு நியூ கண்டென்ட்டை இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஃபைல் ஹேண்ட்லிங் எக்ஸாம்பிள்ல பார்த்த எல்லா டீட்டெயில்ஸையும் இப்போ நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ரீட் லைன் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா இட் வில் ரிட்டர்ன் சிங்கிள் லைன். நம்ம இதை ஒரு ப்ரோக்ராம்ல பார்த்தோம். ஒரு லைனா நமக்கு ரிட்டர்ன் பண்ணுச்சு. அதுல இருந்து நம்ம ஃபீல்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம், ஃபர்ஸ்ட் 2 ஃபீல்ட்ஸ். நெக்ஸ்ட் ரீட் லைன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா இட் வில் எக்ஸ்ட்ராக்ட் ஆல் த லைன்ஸ், எல்லா லைன்ஸையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துரும் இந்த லிஸ்ட் ஃபார்மேட். அதாவது இதையும் நம்ம பார்த்தோம். ஒரு பர்டிகுலர் லைன் கண்டென்ட்டை மட்டும் நம்ம அப்டேட் பண்ணணும்னா லிஸ்ட் ஆஃப் 2, லிஸ்ட் ஆஃப் 1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனை மென்ஷன் பண்ணி அதுல உள்ள டேட்டாவை மட்டும் எடுத்து we can change. ஸோ ஒரு லைன் நம்ம ரீட் பண்ணணும்னா we have to use read line. நிறைய லைன்ஸ், எல்லா லைன்ஸையும் நம்ம ரீட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா
we have to use read lines. Next, read in the method பார்த்தீங்கன்னா it will extract all the character from the file. Various modes அதே மாதிரியே பார்த்துருக்கோம். R அப்படின்னு கொடுத்தீங்கன்னா that will open the file in read only mode. So open பண்ணதுக்கு அப்புறம் you can perform only read operation from the starting position. எப்பவுமே open பண்ணோன்னா your file handle will be at the beginning. So அதுல இருந்து அது read பண்ண ஆரம்பிக்கும். Once read complete ஆனோன்னா the file pointer will be at the end of the file. Next write only mode open பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா if the file is already existing then the new content will be overwritten. File இல்லை அப்படின்னீங்கன்னா it will create new file and the content will be written into the file. Next append mode open பண்ணீங்கன்னா if you want to add data with the existing file, ஒரு file exist ஆயிருக்கு அதுல already 5 lines இருக்கு அதோட நீங்க 6 to 8 lines நீங்க add பண்ணணும் அப்படின்னா we have to open the file in append mode. இந்த append modeல open பண்ணும்போது உங்க file pointer last positionல இருக்கும் அதாவது end of the fileல இருக்கும் அதனால it will insert lines after the end of the file. So at the endல வந்து lines insert பண்ணி கொடுக்கும். R plus mode open பண்ணீங்கன்னா we can perform reading and writing ரெண்டு ஆபரேஷனுமே நம்ம perform பண்ணிக்கலாம். Write plus mode open பண்ணீங்கன்னா we can perform write as well as read. அதாவது நம்ம write பண்ணிட்டு readம் பண்ண போறோம் அப்படின்னும் போது W plus mode open பண்ணிக்கலாம். Append plus அதே மாதிரியே data will be appended at the end. இந்த append mode open பண்ணும்போது we can perform read and write. ஆனா இதுல வந்து at the end of the fileல தான் lines வந்து insert பண்ணி அதுல வந்து content update பண்ணி கொடுக்கும். If the file is not existing, it will create a new file. So say for example, நான் ஒரு file எடுத்துக்கிறேன். Going to perform write operation. இப்போ இந்த ஃபைலை write modeல open பண்ணலாம். Open பண்ணிட்டு f1.write அப்படின்னு சொல்லிட்டு file name என்ன அப்படின்றத கொடுத்திருக்கேன். New file created அப்படின்ற கண்டென்ட்டை I'm going to add into the file. Suppose இன்னொரு லைன் நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா f1.write இப்போ இதை கொடுத்துட்டோம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவோம். Process finished with exit code 0. இப்போ file 1.txt ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஃபைல் நேம் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் லைனையும் எழுதியிருக்கு. ஸோ 2 லைன்ஸ் நம்ம இப்போ இதுல ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் சப்போஸ் இந்த ஃபைல்ல நான் ரீட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம ரைட் பண்ணிட்டோம். இப்போ ரீட் பண்ணுவோம். இப்போ நம்ம இதுல ரீட் பண்ண போறோம். அதாவது நான் டேட்டாஸ் ஈக்குவல் டு f1.read கொடுத்துருக்கேன். பிரிண்ட் ரீட் கொடுத்துருக்கேன். நான் என்னோட ஃபைலை ரைட் மோட்ல ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணும்போது என்னால் ரீட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா? முடியாது. இது வந்து எனக்கு எரர் த்ரோ பண்ணும். என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இப்போ என்ன சொல்லுது? unsupported operation not readable அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்? என் ஃபைலை ரீட் மோட்ல ஓப்பன் பண்ணணும். இதை ரீட் மோட்ல ஓப்பன் பண்றதுக்கு பதிலா நான் இங்க W பிளஸ் கொடுத்து பாக்குறேன். ஸோ W பிளஸ் கொடுத்தா we have to perform both read and write. அதனால W பிளஸ் கொடுப்போம். இப்போ இது எந்த எரரும் த்ரோ பண்ணல. ஆனா எனக்கு டேட்டாவும் பிரிண்ட் ஆகல. ஏன் எனக்கு டேட்டா பிரிண்ட் ஆகல இங்க? ஏன்னா ரைட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ஃபைல் பாயிண்டர் அட் த எண்ட் ஆஃப் த ஃபைல்ல இருக்கு. அதனால அதுக்கப்புறம் ஃபர்தரா எந்த லைன்ஸும் இல்லாதனால இது வந்து எனக்கு எந்த லைன்ஸையும் பிரிண்ட் பண்ணல. இப்போ என்னோட ஃபைல் பாயிண்டரை நான் ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு கொண்டு போறதுக்கு f1.seek0 அப்படின்னு கொடுப்போம். இது வந்து என்னோட ஃபைல் பாயிண்டரை ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு கொண்டு போகும். 0ன்றது ஆஃப்செட் வேல்யூ. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ பாத்தீங்கன்னா ரீட் பண்ணி இங்க பிரிண்ட் பண்ணிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இந்த W பிளஸ் எடுத்துட்டு Wனே கொடுப்போம். கொடுத்துட்டு இன்ஸ்டெட் ஆஃப் seek
we again open the file in read mode. இப்போ என்ன ஆகுது, நீங்க again ஒரு ஃபைலை ஓபன் பண்ணும்போது again your pointer will be reinitialized to the first position. அதனால அது உங்க ஃபைலை ரீட் பண்ணி கொடுக்குது. இப்போ இதை கமெண்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவோம். நான் சீக் கொடுத்துருக்கேன், பட் ஆனால் ரீட் பண்ணும்போது இட்ஸ் த்ரோயிங் எரர். என்ன எரர் ஷோ பண்ணது, நாட் ரீடபிள்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்க வந்து நான் வெறும் ரைட் மோட்ல தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ ரைட் பிளஸ் மோட்ல ஓப்பன் பண்ணீங்கன்னா யூ வில் நாட் கெட் எனி எரர். நெக்ஸ்ட் என்னோட ஃபைல்ல நான் அப்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த செகண்ட் லைனுக்கு அப்புறம் தேர்ட் லைனை நான் அப்பெண்ட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, இப்போ என்னோட ஃபைலை நான் அப்பெண்ட் மோட்ல ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிட்டு அப்பெண்ட் டேட்டா அப்படின்னு ஒரு டேட்டாவை நான் ரைட் பண்றேன் ஃபைல்ல. இந்த டேட்டாவை ரைட் பண்ணதுக்கு அப்புறம் again we will print. இப்ப டேட்டாவை அப்பெண்ட் பண்றோம். அப்பெண்ட் பண்ணிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கிறோம். இப்போ நான் அப்பெண்ட் பண்ண நியூ டேட்டாவும் சேர்ந்து எனக்கு 3 லைன்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த பேசிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். இதுல ஒவ்வொரு சினாரியோலையும் நமக்கு சில எரர்ஸ் வந்தது. அந்த எரர் வந்து ஐஓ எரர், அன்சப்போர்ட்டட் ஆப்ரேஷன் எரர், இந்த மாதிரி எரர்ஸ் வந்தது. இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஃபைலை ராங் மோட்ல ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி யூ வில் கெட் அன் எரர். இப்ப இந்த ஃபைலுக்கு பதிலா வேற நேம் கொடுத்து நம்ம ரீநேம் பண்ண போறோம். txt அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ நேம் ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். ஃபைலை நம்ம ரீநேம் பண்றதுக்கு os.rename அப்படின்னு சொல்லிட்டு fname, name, அதாவது பழைய நேம், இது வந்து நியூ நேம், இது ரெண்டையும் நம்ம கொடுக்குறோம். இப்போ os டாட் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, மெத்தட் யூஸ் பண்ணணும்னா நம்ம இந்த osன்ற மாடியூலை நம்ம இம்போர்ட் பண்ணணும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ எனக்கு இந்த இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது எரர் வருது. அதாவது the process cannot be access the file because it's being used by another process. இந்த ஃபைலை நான் இப்போ வந்து ரீநேம் பண்ண முடியாது, ஏன்னா இட் இஸ் யூஸ்ட் பை another process அப்படின்னு எனக்கு எரர் வருது. இந்த எரர் ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணியிருக்க அந்த f1ன்ற ஃபைலை நம்ம க்ளோஸ் பண்ணவே இல்லை. இது ஸ்டில் இன் ஓப்பன் மோட்ல இருக்கிறதுனால the file is in use நமக்கு எரர் வருது. இது வராம இருக்கணும்னா நம்ம இந்த ஃபைலை f1.close கொடுத்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டு ரீநேம் சக்சஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு ரீநேம் சக்சஸ் அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. அதாவது நமக்கு ரீநேம் ஆப்ரேஷன் நடந்திருக்கு. இப்போ இங்க வந்து பார்ப்போம், ஃபைல் நியூ txt, நம்ம ஃபைல் 1 வந்து ரீநேம் ஆகி ஃபைல் நியூ txt ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஒரு ஃபைலை டெலீட் பண்ணணும். டெலீட் பண்றதுக்காக நான் ஆல்ரெடி பண்ண ரீநேம் ஆப்ரேஷனை கமெண்ட் பண்ணிட்டேன். பண்ணிட்டு இப்போ எனக்கு எக்ஸிஸ்ட் ஆயிருக்க ஃபைல் வந்து f1ன்றது எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். அந்த ஃபைலை ஐம் கோயிங் டு ரிமூவ். இப்போ f1 ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணோம், அதுல ரைட் பண்ணோம், அதுல அப்பெண்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் அதை நம்ம டெலீட் பண்ணிட்டோம். ஸோ the file deleted. இப்போ போய் என்னோட ஃபோல்டர்ல செக் பண்ணி பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஃபைல் இருக்கான்னு சொல்லிட்டு. ஃபைல் 1.txt எனக்கு எந்த ஃபைலும் இருக்காது. இப்போ இந்த ஃபைல் ஹேண்ட்லிங் செஷன்ல நம்ம எல்லா பாசிபிலிட்டியும் நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கோம். நம்ம வந்து ஃபைல் ஓப்பன் கமாண்ட், ஃபைல் க்ளோஸ், ஃபைல் ரீநேம், ஃபைல் டெலீட், அப்பார்ட் ஃப்ரம் தட் ரீட், ரைட், அப்பெண்ட், இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்றது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம்.